அமேன் அமேன். தேவன் நமக்கு கொடுத்த நியமத்தின்படியே பிள்ளையே தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அமேன். சபையாக, குடும்பமாக, பெற்றோராக பிள்ளையை கர்த்தருக்குள் வளர்ப்பேன் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக வாக்கு பண்ணுகிறோம். இப்போ வந்திருக்க முன்பு மறுபடி கேட்கிறோம். முன்னாடி வாங்க, கொடுங்க. அல்லேலூயா. அல்பம் இருப்பாங்களா? அல்லேலூயா. அல்ல அழகா ஜம்முன்னு தூங்குறாங்க. எல்சிபா பயப்படுறாங்க, ரூமி எப்படி தூங்குறாரு பாஸ்டர். அவ்வளோ சிம்பிள். பாருங்க, சொல்லும் ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். ஹலோ டியர் சர்ச். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த குழந்தையை தேவன் ஆமென் இந்த தம்பதிக்கு ஏற்ற காலத்தில் கொடுத்தார். ஆமென். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏற்ற காலத்திலே நன்மையை தருகிற தேவன் அவர். தேவன் தந்த நன்மைக்காக, தேவன் தந்த ஈவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே கணவன் மனைவியாக இணைத்தவர். இவர்கள் கணவன் மனைவி என்கிற அந்தஸ்திற்கு நீர் கொடுத்த நல்ல ஆண்டவர் பிரதிபலனுக்கு நன்றி சொல்லுகிறோம். நீ நம்பி கொடுத்த இந்த பிள்ளைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். நாம பெற்றோர்கள் நீங்கள் பிள்ளைய ஆமென் கர்த்தருக்குரிய வளர்ப்பீங்களா? ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பீங்களா? ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வருவீங்களா? பிள்ளைக்கு முன்பதாக முன்மாதிரியாக வாழ்வீங்களா? ஆமென். உங்களுடைய சண்டை சச்சரவுகள் எங்கே வச்சுக்கணும்? அதில் இருக்கவே கூடாது. ஆமென். வாக்குவாதம் வந்தால் கூட அது எங்கே இருக்கணும்? பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. ஆமென். பிள்ளைக்கு நல்ல முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும், ஒழுங்கில் நடத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பிள்ளை நடத்தும் வெளியில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆமென். ஆண்டவரை நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆமென். பிள்ளையோட வாழ்க்கை தேவ சித்தம் வெளிப்பட ஆமென் ஒப்பு கொடுத்து காத்திருப்பீங்களா? ஆமென். ஒரு நாள் உங்களுடைய விருப்பத்தையோ ஆமென் மற்றவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பிள்ளையை வளர்க்காமல் தேவ திட்டம் நிறைவேற பிள்ளையை வளர்க்க அன்போடு கேட்கிறோம். ஆமென். சபைக்கு ஆமென் இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கான சகல ஆவிக்குரிய ஆமென் ஒத்தாசைகளும் தருவீங்களா? பிள்ளைக்காக ஆமென் ஒரு முன்மாதிரியாக இருப்பீங்களா? ஆமென். திருச்சபை இந்த பிள்ளைக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பீங்களா? ஆமென். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பீங்களா? ஆமென். எல்லோருடைய வாயின் வார்த்தையின்படியும் ஆமென் இந்த திருச்சபை இந்த பிள்ளைக்காக ஆமென் நாம் பொறுப்பெடுக்கிறோம், தேவ சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். எல்லாரும் கரங்க உயர்த்தி எல்லோருடைய கரங்களையும் இந்த தம்பதிக்கு நேராக பிள்ளைக்கு நேராக நீட்டும்படி கேட்கிறோம். ஆமென். ஆமென். எல்சிபா என்கிற ஆமென் தேவனுடைய ஈவை தேவனுக்கென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஆண்டவரே கரத்தில் இருக்கிற இந்த ஈவு ரட்சிப்பை, ஆண்டவரே கரத்தில் இருக்கிற இந்த ஈவு உடைய மகிமையை, ஆண்டவருடைய மாட்சிமையை, உடைய வல்லமையை, உடைய அபிஷேகத்தை ஏற்ற காலத்தில் பெற்று ஆண்டவரே அப்பா உடைய பாதுகாப்பினாலே உடைய கரத்தினாலே வளர்க்கப்பட்டு ஆண்டவரே தேவ சமூகத்தில் நிற்கிற தேவ மனுஷியாக ஒரு மிஷினரியாக எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. ஆண்டவர் மிஷினரி தம்பதிக்கு கொடுத்த இந்த பிள்ளைக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே, இந்த பிள்ளை வளர்ப்பதற்கு ஏதுவான சகல ஆண்டவரே அப்பா ஒத்தாசைகளையும் அனுகூலங்களையும் கர்த்தர் தரும்படி கேட்கிறோம். ஆண்டவரே இந்த கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த அபிஷேகம் பிள்ளையை பாதுகாத்துக் கொள்வதாக. இப்பொழுதே உம்முடைய தேவ தூதர்கள் திரள் இந்த பிள்ளையை சூழ்ந்து பாதுகாப்பதாக. தேவனுடைய அனுகிரகத்தை பேசுகிறோம், தேவனுடைய அனுகூலத்தை பேசுகிறோம், தேவனுடைய ஆண்டவரே இரக்கத்தை நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு அது வாய்ப்பதாக. வாக்குத்தத்தத்தால் பிள்ளையை மூடிக்கொள்ளும்படி கேட்கிறோம். நாங்கள் யாவரும் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மீண்டுமாக பிள்ளை நாங்கள் வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளையை உமக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இதை ஏற்றபடி வளர்க்க பெற்றோருக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆமென். அர்ப்பணிக்கிறோம், பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிரசன்னம் உடைய மகிமை இந்த தம்பதியோடு இருக்கட்டும். ஆண்டவர் இதுவரை நடத்தி வந்தவர், இனிமேல் நடத்த நீர் போதுமானவர். தேவனுடைய அனுகிரகம், தேவ பிரசன்ன, தேவ அபிஷேகத்தினாலே நீர் மூடும்படி கேட்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு அந்த திருப்பங்களிலும் தேவன் நின்று வழிகாட்டும்படி கேட்கிற ஆண்டவரே. உயர்வையும் மேன்மையும் மகிமையும் இந்த தம்பதிகள் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. பிள்ளை வளர்ப்பதற்கான சகல அனுகூலங்களும் உண்டாவதாக, சகல ஆதரவுகளும் உண்டாவதாக, தேவ அபிஷேகம் உண்டாகட்டும். இவர்கள் இணைந்து குடும்பமாக ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி பெற நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த கரத்தை அர்ப்பணிக்கிறோம். இயேசு ஜெபிக்க நல்ல பிதாவே. Amen. Amen. God bless you. God bless you. God bless you. God bless you, sister.
சாட்சி சொல்றீங்களா? சாட்சி கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு 4 வரிகளை மாத்திரம் பாடிட்டு என்னோட சாட்சியை நான் ஷேர் பண்ணேன். கருவிலிருந்து காத்து வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை காத்திடுவீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கி நீ தப்புவித்தீர், தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் சிறு சாட்சியாய் இங்கே நிற்கிறதுக்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏற்கனவே என்னோட ஹஸ்பண்ட் நிறையா சாட்சி சொல்லியிருப்பாங்க. நான் தான் இதுவரையும் சொன்னதே இல்லை பாப்பாவுக்கு சாட்சி. சரி பிரதிஷ்டை அன்னைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுல்லாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. குழந்தை பிறந்தோடனே நிறையா சாட்சி சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே பாப்பாவுக்கு ஒவ்வொரு மந்த்துமே ப்ராப்ளம் தான், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 5th மந்த் என்னாச்சுன்னு சொன்னாங்கன்னா, பாப்பாவை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, வயிற்றுலேருந்து எடுக்கணும், போன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேசல் போன் தான் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட்டு. நேசல் போன் இல்லைன்னா டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டாங்க பாப்பாவுக்கு. அது இல்லைன்னா குறைபாடுகளோடு இருக்கும் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரி, நேசல் போன் இல்லைன்னு சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. வீட்லேயும் அப்புறமே சொன்னோம், இந்த மாதிரி வீட்லேயும் சொன்னாங்க, ஸ்கேன் எடுத்துகிட்டு சொன்னாங்க, பாப்பா எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நேசல் போன் தான் முக்கியமானது, மூக்கெலும்பு முக்கியமானது, அதான் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிறது தலையில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, இந்த குழந்தைய எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியே ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா ஒரு வசனத்தை கொடுத்தாரு, பிரசங்கி 11:5 வசனத்தை சாட்சியை ஏசப்பா ஒரு ஜெபம் பண்ணும்போது அந்த வசனத்தை ஏசப்பா கொடுத்தாங்க. சிறிய ஜெபம் தான் பண்ண அந்த வசனத்தை தானே ஏசப்பா கொடுத்தாங்க, ரொம்ப பெரிய ஜெபம்லாம் பண்ணல. அந்த வசனம் ரொம்ப பிடிச்சமான வசனம். அது ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போலவே அந்த வசனத்தை கொடுத்தாங்க ஏசப்பா. நேசல் போனை இப்போ பாப்பாவுக்கு மூக்கு தூக்கி காட்டுங்க. நேர்த்தியாக கர்த்தர் அழகான ஒரு பெண் குழந்தைய கொடுத்தாங்க. திருமணமாகி 1 வருடத்தில் கர்த்தர் அழகான ஒரு பெண் குழந்தைய கொடுத்தாங்க. சிறு சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தினதுக்கு தேவனை நன்றி செலுத்துக்கிறேன். 2வது அந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களையும் ஆண்டவர் சாட்சிகளை சொல்ல வைப்பார். ஆமென். சொல்ல வைக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீத பகுதிக்காக எழுந்து இருப்போம். இதில் இருக்கிற கிறிஸ்டோபர் அங்கிள் சங்கீத பகுதியை வாசிக்கும்படி கேட்கிறேன்.